அசிஸ்டன்ட் ரைட்டரா ஜாயின் பண்ண முடியல அப்படின்ட்டு ரொம்ப வந்து ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா நம்ம சென்னைக்கு வந்ததே டைரக்டர்கிட்ட எப்படியாவது வந்து ஒரு அசிஸ்டண்டா ஜாயின் பண்ண தான் வந்தோம். பட் ஆனால் ஸோ மகிழ் திருமேனி சார் மீட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு வந்து ஒரு பெரிய வந்து ஒரு ஹோப் கிடைச்சது. ஏன்னா நம்ம ஏதாவது ஒரு டைரக்டர்கிட்ட ஜாயின் பண்ணணுன்றது அவ்வளோ பெரிய ஒரு ட்ரீமாக இருந்தது. பட் நமக்கு எங்கேயுமே சான்ஸ் கிடைக்கல. ஸோ ஒரு எடிட்டிங் மூலமாக ஒரு டைரக்டர்கிட்ட ஒரு இன்ட்ரோ கிடைக்கிறப்ப ஸோ அவர்கிட்ட வந்து நம்ம என்ன லேர்ன் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்க்குறப்ப ஸோ தடம் மூவியில் வந்து அவர் கொடுத்த இன்புட் வந்து எனக்கு ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக நம்ம ஜாயின் பண்ணியிருந்தா கூட நம்மளால இவ்வளோ வந்து லேர்ன் பண்ணியிருக்க முடியாது. சினிமாவும் நானும் பார்ட் 7 என்னோட ஃபிலிம் எக்ஸ்பீரியன்ஸை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். நம்ம கூட ட்ராவல் பண்ணுவோம், சீன்ஸை டிஸ்கஸ் பண்ணுவோம். இதெல்லாம் தாண்டி எடிட்டிங் டேபிள் இருக்கப்போ ஒரு சீன்ஸை வந்து எப்படி வந்து எடிட் பண்ணுறாங்க, பிஃபோர் ஷூட் வந்து அவர் எப்படி பிளான் பண்ணியிருந்தாரு, ஆஃப்டர் ஷூட் வந்து எப்படி வந்து ஷூட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது எல்லாமே நான் வந்து எடிட்டிங் டேபிளில் வந்து நான் லேர்ன் பண்ணிக்கிட்டேன். அது வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணிச்சு. அசிஸ்டன்ட் டைரக்டரா ஜாயின் பண்ண முடியல அப்படின்ற ஃபீலிங் எல்லாமே நான் விட்டுட்டு ஓகே நமக்கு இந்த சான்ஸ் கிடைச்சிருக்கு, இதில் நம்ம என்ன லேர்ன் பண்ணிக்கலாம் அப்படின்றது தான் வந்து பெரிய ஒரு கிஃப்டாக நான் வந்து பார்த்தேன். ஸோ நிறைய ஃபிலிம் மேக்கர்ஸ் நம்ம வந்து ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டரா ஜாயின் பண்ணால் தான் நம்மளால வந்து படம் எடுக்க முடியும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க. ஒரு சினிமா கிராஃப்டில் நீங்கள் எங்கே வேணால் ஜாயின் பண்ணலாம். ஒரு எடிட்டரா, ஒரு சினிமாட்டோகிராஃபரா, ஒரு லைட் மேனா நீங்கள் எங்கே ஜாயின் பண்ணாலும் டெக்னிக்கலாக நம்ம வந்து ஒரு 1 இயரில் வந்து லேர்ன் பண்ணிக்கலாம்.